அப்படின்னு இந்த பாடல் கூறுகின்றது. இதுக்கு அடுத்து வருகின்ற பாடல் கொஞ்சம் ஒரு மாதிரி நம்மை குழப்புகின்ற வகையிலே இருக்கின்ற பழக்க வழக்கங்களை கூறுகின்ற ஒரு பாடல். என்ன சொல்றாருன்னா, பழக்கம் தவிர பழகுவது அன்றி உழப்புவது என்பனே உந்தி பெற ஒரு பொருளாலே என்று உந்தி பெற. இந்த உந்தி பெற அப்படிங்கிற அந்த சொல்லாட்சி எல்லா பாடல்கள்லையும் வரும். முதல்லயே இந்த நூலின் அமைப்பை பார்க்கும் போதே இதை பார்த்துட்டோம் இல்லையா? அந்த இரண்டாவது அடியிலே அந்த உந்தி பெற என்று கூறி முதல் 2 வரிகளை ஒரு பெண் பாட, அதற்கு பதிலாக இன்னொரு வரியும் அமைந்து உந்தி பெற, உந்தி பெறத்தல், அதெல்லாம் இப்போ மறந்து போன விளையாடல்கள். அநேகமா நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரியான விளையாட்டு, இது கொஞ்சம் வயதானவர்களுக்கு கூட இந்த விளையாட்டெல்லாம் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். இப்ப கழச்சிக்கல் அந்த மாதிரி உள்ளதாவது பல்லாங்குழி எல்லாம் தெரிஞ்சுது. இப்ப பல்லாங்குழிங்கிறது திருமணங்கள்ல மாலை நேர வரவேற்பில் ஒரு 8:30க்கு நடத்துற விளையாட்டா போயிட்டு, முன்னால அதெல்லாம் நலுங்குன்னு சொல்லிட்டு 4 மணி வாக்குல நடத்துவாங்க. 4:30க்கே அதெல்லாம் நடந்துரும். இப்போ பெண்ணும் சரி மாப்பிள்ளையும் சரி பியூட்டிஷியனுக்கு போய் அங்கே இருந்து வரதுக்கே 7 மணி. அப்புறம் அது 4:30 7 வரைக்கும் வந்திருக்கின்ற விருந்தாட்கள் கோபமா இருப்பாங்க. மணமக்களை வாழ்க்கை கோபமா அவங்க போக விட்டு அதுக்கப்புறம் இந்த விளையாட்டு, இந்த உந்தி பெறெல்லாம் அதுக்கு முன்னாலேயே மறக்கப்பட்ட விளையாட்டுகள். சாதாரணமாகவும் அவங்க விளையாடல. அதுக்கு பின்னால எவ்வளவு தத்துவ கருத்துக்களை, ஏதோ பேச்சு வழக்கில் இருக்கிற மாதிரி இந்த தத்துவ கருத்துக்களை எல்லாம் அப்படி வரிசையா சொல்லிட்டே போறாங்க. இப்ப பழக்கம் தவிர பழகுவது அன்றி. அப்ப நம்ம முதல்ல நமக்கு என்ன ஆகிறது அப்படின்னா, முதல்ல வளர்ந்து நம்ம அப்படி ஒவ்வொரு பழக்கமா நாம பழகிட்டு வரோம். சாதாரண உலகியல் பழக்கங்கள் எளிதாக நமக்கு வரும். சின்ன பிள்ளையா இருக்கும் போது காலையில எந்திரிச்சோன்னா பல்லத்தையும் சொல்லிக் கொடுக்குறோம். அது அந்த மாதிரி உள்ள பழக்கங்கள் எல்லாம் நம்ம குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கும். ஆனா அந்த குடும்பத்திற்கு அப்படிங்கிற அந்த வழிபாட்டு வழக்கம் இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த குழந்தை வழிபாட்டையும் பழகும். அப்படி பழகல அப்படின்னா, அந்த குடும்பத்துக்கே அது இல்லைன்னா சின்ன குழந்தைக்கு எங்கிருந்து வரும்? வெளியில போயிட்டு வந்தேன்னா கை கால் முகம்லாம் கழுவிட்டு நெற்றியில திருநீர் பூசிட்டு தான் சாப்பிட உட்காரணும் அப்படின்னு சொன்னா, அந்த பழக்கத்தை முதல்ல நாம கொண்டுட்டு வரணும். அங்கிருந்து வரும்போதே பசின்னு தட்டு முன்னால பிள்ளை உட்கார்ந்தோடனே ஐயோ பாவம் இவ்வளவு நேரம் விளையாடிட்டு வந்திருக்குன்னு நம்ம சாப்பாட்டை கொடுத்தோம்னா அந்த பழக்கம் வரவே செய்யாது. அப்ப பழக்கம்ங்கிறது ஒண்ணு வர்றதுங்கிறது ரொம்ப கடினமான ஒன்று. அதுக்கு ஆனா சில கெட்ட பழக்கங்கள், தேவையில்லாத நீக்க வேண்டிய பழக்கங்கள் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பழக்கங்களை முதல்ல நீக்கணும். அதை நீக்கினாத்தான் நல்ல பழக்கத்தை நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுக்கலாம். நேற்று கூட எங்க பள்ளியில பேசிட்டு இருந்தோம். அந்த ஷுட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, SHOUL தவிர்த்துட்டு தான் அதுக்கு சரியான பழக்கத்தை நாங்க சொல்லிக் கொடுக்க முடியும். ஆக இத நம்ம சமய இதுல நினைத்து பார்க்கணும். தவறான வழிபாட்டு முறையோ அல்லது கருத்துக்களோ நம்ம மனசுல பதிஞ்சிட்டுன்னு வைங்களேன், அந்த பழக்கத்தை முதல்ல தவிர்க்கணும். தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் இறை வழிபாட்டை நம் மனதிலே பழக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும். இந்த பழக்கம்ங்கிறது எப்படின்னா, அப்படி நம்ம உடம்புலேயே ஒட்டிக்கிடும். நமக்கு அது இயற்கையான ஒன்றாக மாறிவிடும். ஒரு கொஞ்ச நாளா படிக்கிறோம்னு வைங்களேன், நம்ம பிள்ளைங்க தேர்வுக்காக படிப்பாங்க. காலையில 4 மணிக்கு எழுந்து படிப்பாங்க. படிக்க ஆரம்பிச்சா ஒரு மாதம் போல அப்படியே தொடர்ந்து 4 மணிக்கு எழுந்து படிக்கிறாங்கன்னு வைங்களேன், பரீட்சை முடிஞ்ச மறுநா அலாரமே வச்சிருக்க மாட்டாங்க, 4 மணிக்கு எந்திரிச்சுவாங்க. ஏன்னா 1 மாதமாக அந்த பிள்ளை 4 மணிக்கு எழுந்து பழகிட்டு இல்ல, உடம்பே அதுக்கு பழகிரும். ஐயோ 4 மணிக்கு அநியாயமா எந்திரிச்சிட்டேன்னு திரும்ப படுத்து தூங்கிட்டேன்னு வைங்க, அந்த பழக்கத்தை தவிர்த்து அடுத்த பழக்கத்துக்கு அந்த பிள்ளை போயாச்சு. அதனால இப்ப நாம உயிர்களுக்கு இயற்கையான நிலை என்ன? நம்ம பார்க்கிற எல்லாவற்றோடு நம்ம பழக்கம் இருக்கும். இந்த உலகியல்ல இருக்கிற சந்தோஷங்கள், உலகியல்ல இருக்கிற நடைமுறைகள், இதெல்லாம் நாம பழகிடுவோம். ஆனா அதுதான் நமக்கு வாழ்க்கை அப்படின்னு நாம இருந்துடக்கூடாது. நமக்குன்னு ஒரு முன்னேற்றம் வேணும் இல்லையா? நாம பக்குவப்படணும் இல்லையா? பக்குவப்பட்டாதானே இறைவனே குருவாக நமக்கு அருள் புரிவான். அப்ப நாம பக்குவப்படணும்னா உலகியல் சார்ந்த பழக்கங்களை தவிர்த்து
இறைவனை நோக்கி நாம பழகத் தொடங்க வேண்டும். இதுல இன்னொரு வகையான இது இருக்கு. இந்த சரியான பழக்கம் பழகாதவங்க என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தர் ஒரு இது நல்லதுன்னு அப்படின்னு காட்டினாங்கன்னு வைங்களேன், உடனே அதுக்கு பின்னாடியே போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த பழக்கத்தை தவிர்த்து எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு வீட்டுல சொல்லி கொடுக்கல, பெரியவங்க சொல்லி கொடுக்கலங்கிறதுனால யாராவது ஒருத்தர் இங்கெல்லாம் இந்த கோயில்ல போய் வழிபாடு செய்தா இதெல்லாம் கிடைக்குதுப்பா, நீ உட்கார்ந்து இந்த பஜனையை நீ பண்ணினேன்னா உனக்கு வழியா சரியான இறைவன் அப்படி அருள் புரிவான் அப்படின்னு யாராவது சொன்ன உடனே அப்ப மனசு என்ன ஆகும்னா, அந்த இளம் தலைமுறையினருக்கு வழிபடலாம், அப்ப எல்லாரும் சேர்ந்து அப்படி ஒண்ணு போல வழிபட்டோம்னு வைங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. இதுதான் நாம பிறந்திருக்கின்ற சமயத்திலேயே இருக்க அந்த இதை பழகலைங்கிற காரணத்தினால யாரோ ஒருவர் பழக்குகின்றதுக்கு நம்ம வீட்டு பிள்ளை பழகிறது. அந்த பழக்கத்தை தவிர்த்து சரியான வழிபாட்டு முறை, யாரை வணங்க வேண்டும், எந்த நூலை தன்னுடைய உயர் நூலாக தனக்கு வேத வாக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பழக்கத்தை நாம தான் நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லணும். எனவே அந்த பிள்ளைங்க வளர்ந்து அந்த பழக்கத்தை தவிர்ப்பதற்கு திண்டாடக்கூடாது. அந்த பழக்கத்தை தவிர்க்க திண்டாடாம இருக்க முதல்ல இருந்தே நாம சரியான பழக்கத்தை சொல்லி கொடுத்துட்டோம்னா பழக்கம் தவிர்ந்து சரியான பழக்கத்துக்கு வரணும்னு கட்டாயம் கிடையாது. பழக்கம் தவிர பழகுவது அன்றி உழப்புவது என்பனை. ஆனா நான் என்ன செய்யறோம், நாம அப்படி குழப்பிக்கிட்டே இருக்கோம், உலகியல்லையே உழன்று கொண்டு இருக்கின்றோம். ஏன்னா எப்ப நம்ம இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் சைவ சித்தாந்தம் பத்தி நினைப்போம், இறைவனை பற்றி யோசிப்போம், எல்லாம் இருக்கும். ஆனா இங்கிருந்து வெளியில போன உடனே நாம் பழகுகின்ற மக்கள் உலகியலுக்கு நம்ம இழுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல உடனே இதை மறந்துடுவோம். அடுத்த 3வது ஞாயிற்றுக்கிழமை நினைவுக்கு வரும், போன தடவை நம்ம இதெல்லாம் பார்த்தோமே அப்படின்னு சொல்லி நினைவு வரும். அதனாலதான் அடியார்களோடையே நம்ம இருக்க சொன்னாங்க. எப்போ நாம அடியார் கூட்டத்தை விட்டு விலகிறோமோ அப்போ நம்முடைய பழக்கமும் மாறி போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது மட்டும் இல்லை, இது வரைக்கும் நாம அப்படியே இந்த உலகியல்ல அப்படியே ஒன்றி போயிட்டோம் இல்லையா, அது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னு 9வது நூற்பாவிலே கூறுகின்றார் சிவஞான போதத்துல. அதிகரணம் சொல்லும்போது வேம்பு தின்ற புழு போல அப்படின்னு ஒரு சின்ன புழு, அது வேப்ப மரத்துல தான் வளருது, அங்கதான் பிறந்து அங்க வளருதுன்னு வைங்களேன். அப்ப அதுக்கு உணவு அந்த வேப்ப மரத்துல இருக்கிற இலையும் அதனுடைய பழமும் தானே. அப்ப அதுக்கு பழக்கமான ருசி என்ன, அந்த கசப்பு தான். அப்ப யாரோ ஒருத்தர் ரொம்ப கருணையோட வேப்ப மரத்துல போய் அந்த கசப்பை சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு அந்த புழுவை தூக்கி கரும்பு மேல போடுறாங்க. ஆனா அந்த புழுவுக்கு என்ன தோணுமா, இவ்வளவு நாள் நல்ல டேஸ்டா சாப்பிட்டுட்டு இருந்தோம், இன்னைக்கு ஏதோ ஒரு வித்தியாசமா ஒண்ணு கொடுத்துட்டாங்கன்னு இது மனசும் சரி அந்த பக்கம் வேப்ப மரத்துக்கு தான் போகணும்னு அது நினைக்குமா. அது எப்படின்னா அது பழகிடுச்சு, அந்த வேம்பை தின்று தின்று அந்த ருசி இந்த புழுவுக்கு பழகிவிட்டது. அதே மாதிரி உலகியல்லையே உழன்றுகிட்டு இருக்க நமக்கு அதுவே பழகிவிட்டது. அதே இந்த வேம்பு புழு மாதிரியே நாம அங்கேயே போகணும்னு தான் நினைக்கும். அப்படி இல்லாம சரியானது எது அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். இந்த ஒரு காலத்துல நம்ம முன்னோர்கள் எல்லாம் சாப்பிட்ட உணவு இருக்கு பாத்தீங்களா, அந்த உணவிலேயே மருந்து இருக்கும். சனி நீராடும்பாங்க. சனிக்கிழமை எண்ணெய் தேய்த்து நீராடி விட்டு அன்னைக்கு புளி சேர்க்காம சாப்பிடுவாங்க. இந்த பழக்கங்கள் எல்லாம் இப்ப மறைஞ்சுக்கிட்டு வருது. அந்த நிறைய மாற்றங்கள், அதனால என்ன ஆகுது, நமக்கு வித்தியாசமா என்னெல்லாமோ புதுசு புதுசா கேள்விப்படுதோம். காணாததுக்கு ஊடகங்கள் வேற. சைனால இருந்து உங்களுக்கு இப்படி ஒரு உணவு செய்யறதுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த காலத்துல எல்லா இடத்துலயும் சைனா உணவு. அப்புறம் அந்த தாய்வான்ல இப்படி ஒண்ணு செய்தாங்கன்றாங்க. ஃபாக்ஸ் டிராவல்னு சொல்லி அது எந்தெந்த நாட்டுக்கு இல்லாமோ எந்தெந்த ஊருக்கு இல்லாமோ போய் சொன்ன உடனே நம்ம பிள்ளைங்க அது வேணும் இது வேணும்னு கேக்கு. அப்ப என்ன செய்யறோம்னா நமக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகள் எல்லாம் நாம விட்டுட்டு என்னத்தெல்லாமோ சாப்பிடுறோம், அதுக்கு நமக்கு செரிக்க மாட்டேங்கு. இதெல்லாம் சாப்பிட்டதுனாலதான் செரிமானம் இல்லைன்னு இஞ்சி சாறு எடுத்து குடிக்கிற பழக்கம் இப்ப எத்தனை பேர் வீட்டுல இருக்கு. முதல்ல இஞ்சி சாறு எடுக்கிறதுக்கு நம்ம வீட்டுல அம்மியே இல்லாம போச்சு. எல்லாம் வசதிக்கு ஏற்ப எல்லாம் மாறி அந்த பழக்கத்தை நாம் தவிர்த்து விட்டோம். இப்ப எங்க வீட்டுல என்னுடைய
தம்பி ஒரு பையன் இந்த கண்ட ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்டு எனக்கு என் உடம்பே சரியில்லை, அதனால நான் இனிமேல் எல்லாத்தையும் விடுத்து காஃபி டீ இதெல்லாம் குடிக்க மாட்டேன், கிரீன் டீ தான் குடிப்பேன் அப்படின்னு ஏகப்பட்ட இது. அந்த காலத்தில் ஆட்சி தாத்தா இதுதானே பண்ணிட்டு இருந்தாங்க, நீ தானே நடுவில் மாறினேன் அப்படின்னா, இல்லை இப்போ நான் இதை டயட்டிஷியன்ட்ட போய் கேட்டேன், அவர் இதெல்லாம் சொல்லியிருக்காருன்னு சொல்லி இது பண்ணான். எண்ணெயிலே பொரித்த பண்டங்கள் எல்லாம் நான் சாப்பிடவே போறதில்லைன்னு, அதை சாப்பிட்டு இந்த இஞ்சியெல்லாம் குடிச்சேன்னா ஒன்றும் செய்யாது, இல்லை வேண்டாம் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி ரொம்ப கட்டுப்பாட்டோட அந்த தேநீர் குடிச்சாலும் பால் கூட விட மாட்டான், அதுல சீனி சேர்க்க மாட்டான், தேன் ஊற்றி குடிப்பான். அப்படிலாம் இருந்தான். ஒரு வருடம் 2 வருடம் போல உடம்பு நல்லா இப்போ ரொம்ப நல்லா இருக்கு, நாங்க அப்படியே ஃபாலோ பண்ணு அப்படின்னாச்சு. ஒரு நாள் அவன் ஒருத்தன் அப்படி மாறினதுனால மற்றவங்க எல்லாம் சாதாரண அந்த பழக்கத்தை தவிர்க்க முடியல. இல்ல பூரி பறிச்சுட்டு இருக்கும்போது இப்படி கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தான், சாப்பிடுப்பா நல்லா தானே, ஒரு நாள் சாப்பிட்டா என்ன அப்படின்னு வெறும் பூரியை சாப்பிட்டுட்டு தேனா இருக்கு அப்படின்னு கடகடன்னு 5-6 பூரி வெறுமனை சாப்பிட்டான். இதுதான் நம் உயிர்களின் நிலை. நம்ம அந்த சுவைக்கு பழகிவிட்டோம். அந்த சுவையை விட்டு மாறி வருவதற்கு நமக்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். இந்த நூல்கள் எல்லாம் படிக்கும் பொழுது அந்த பழக்கத்தை விட்டு நல்ல பழக்கத்திற்கு ஞான மார்க்கத்தில் செல்லுவதற்கு நமக்கு வழி கிடைக்கும். இந்த வேம்புகின்ற புழு போல்னு அன்னைக்கு சிவஞான போதத்துல சொல்லிட்டு போனாரு. இப்போ நாம இருக்கிற உணவு பழக்க வழக்கங்களும் ஏறக்குறைய அதே மாதிரி தானே. அந்த நல்லதை விட்டுட்டு நம்ம மோசமானதுக்கு வந்தாச்சு. இப்ப திருப்பியும் அந்த நல்லதுக்கு போறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமானதா தான் இருக்கு. இருந்தாலும் அந்த பழக்கத்தை தான் தவிர்த்து உழப்பிக் கொண்டிருக்காமல் இருக்க வேண்டும். அந்த பழக்கத்தை தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கும் வழி சொன்னார். எப்படி முதல் பாடலிலே அவன் இறைவனுடைய அருள் அகலமாய் இருந்தவன் சகலமாய் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டாலும் அடுத்து எப்படி அவன் தருகின்றான், தானாக தந்தான் அப்படின்னு சொன்னாரோ அதே மாதிரி இந்த தேவையில்லாத பழக்கங்களை தவிர்த்து நல்ல பழக்கங்களை நாம் மேற்கொள்ளுவதற்கு எப்படி நமக்கு என்ன வகையிலே அது நமக்கு உதவி யார் தரப்போகிறார் என்ற கேள்வி மனதிலே எழும். அதற்கு ஒரு பொருளாலே என்று உந்தி பெற, அந்த ஒரு பொருள் அப்படிங்கிறது என்னன்னா, நம் ஞானாசிரியர் இருக்கின்றாரே அவர் நமக்கு உபதேசிக்கின்றார். நம்முடைய நம்பிக்கையே இறைவனே குருவாக வருகின்றான் நமக்குங்கிறது. அப்ப இறைவன் நமக்கு உபதேசம் செய்கின்றானே, அந்த மந்திரம் இருக்கின்றதே அந்த பொருள், அதை துணையாக கொண்டு நாம் நடந்தோம் என்றால் இந்த பழக்கமை தீய பழக்கத்தை தவிர்த்து நல்ல பழக்கத்தை மேற்கொள்ளுவதற்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். அந்த இறைவன் அருளிய அந்த பொருள் இருக்கின்றதே ஒரு பொருள் என்பது ஞானாசிரியரின் உபதேசம். அந்த உபதேசத்தையே நாம் மனதிலே கொண்டு ஒழுக வேண்டும். ஏன்னா தன் நிழலாக இருப்பவன் இறைவன். அந்த இறைவன் தானே குருவாக வருகின்றான். வெயில் ரொம்ப இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ அங்க இந்த உலகத்து சிரமங்கள் எல்லாம் நமக்கு வெயில் மாதிரி அப்படின்னு சிரமத்தை தருகின்றன அப்படின்னு நினைச்சா வெயில நாம எப்ப மறக்கலாம், எப்ப அதை தவிர்த்து நாம செய்ய நல்ல முறையில இருக்கலாம் அப்படின்னா, வெயில் தவிர வேண்டும், வெயிலின் துன்பம் குறைய வேண்டும் அப்படின்னா நாம நிழலை பார்க்க போனோம். நடுவு ரோட்ல நடந்து வந்துக்கிட்டு வெயிலா இருக்குன்னு நான் சொன்னேன்னா தப்பு ஏன் மேல தானே. ஓரத்துல நிழல் அருமையா இருக்கு, நான் அங்க வரலாம் இல்லையே. பெரிய தரு மாதிரி தன் நிழல், சாதாரண நிழல் கூட இல்லை, இறைவன் தன் நிழலாம் பதி, அவ்வளவு குளிர்ந்த நிழலாக இறைவன் இருக்கின்றான். அதை விட்டுட்டு இந்த உலகியல் பழக்கங்களிலேயே உழன்று கொண்டு நான் இருந்தேன்னா தப்பு என் மேலதான். இறைவனை நான் குறை சொல்லக்கூடாது. நான் இந்த உலகத்து பழக்கத்தை விடுத்து அவனை போய் நான் சார்ந்தேன் என்றால் எனக்கு குளிர்ந்த நிழலை அவன் தருவான். அந்த குளிர்ந்த நிழல் அவன் உபதேசம் செய்கின்ற அந்த பொருள்தான் எனக்கு இந்த உலக பழக்க வழக்கங்களை தவிர்ப்பதற்கு துணையாக நிற்கின்றது. இதனைத்தான் இந்த பாடல் நமக்கு விளக்குகின்றது. இப்போ 3வது பாடல் அத பார்த்தோம்னா, ஐயா அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், அத்தை என்ற சொல் பாடல்களிலே கவிதைகளிலே வரும். அதற்கு பொருள் அதை என்று உடனே நினைத்தேன். பின்னால இந்த பாட்டை இன்னைக்கு பார்க்கணுங்கிறது ஐயாவுக்கு ஞாபகம் வந்துட்டு போல இருக்கு. அதனால எனக்கு ஒரு
முன்னாலேயே எனக்கு ஒரு எடுத்து எனக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க ஐயா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். இந்த 3வது பாடல் எப்படி அமைந்திருக்கின்றது என்றால், கண்ட அத்தை கொண்டு கருமம் முடித்தவர் பிண்டத்தில் வாரார் என்று உந்தி பெற, பிறப்பு இறப்பு இல்லை என்று உந்தி பெற. இந்த இறைவன் அகலமாய் இருந்தாலும் சகலமாய் வருகின்றான், அவன் நமக்கு அருளுகின்றான். அப்படி அந்த இறைவனின் அருளிலே திளைத்தோம் என்றால் நம் வினை தொடர்பு இருக்கின்றதே அது அற்றுப்போகின்றது. நீங்க ஏற்கனவே எல்லாரும் கேட்டு பழகின சொற்கள்னாலும் திருப்பி சொல்லுகின்றேன். இந்த வினை அதனுடைய மொத்த இது நாம் ஈட்டி வைத்திருக்கின்ற வினை எல்லாம் சேர்த்து ஒரே பிறவியில நான் அனுபவிச்சு தீர்த்தரணும்னு நான் நினைக்கவும் முடியாது, நினைக்கவும் கூடாது. ஏன்னா அவ்வளவு ஈட்டி வைத்திருக்கிறோம். அந்த 3ஐயும் எப்படி அந்த வினையை 3ஆக பிரித்து சொல்லுவார்கள். சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியம் என்று அதற்கு அருமையான தமிழ் சொற்களும் கூறுவார்கள். தொல்வினை மொத்தமா இருக்கிறது, தொல்வினை. சஞ்சிதம் என்பதற்கு தொல்வினை என்று தமிழ் படுத்தி கூறுவார்கள். அடுத்து பிராரப்தம், நுகர்வினை. இந்த பிறவியில எதை நான் அனுபவிக்குமோ அந்த அனுபவிக்கலாமோ அனுபவிக்க வேண்டுமோ அது பிராரப்தம். அடுத்து ஆகாமியம். அந்த ஆகாமியம்ங்கிறது தான் நாம செய்யறது. அப்படி நம்ம இப்போதைக்கு ஒரு 40 கொண்டுட்டு வர்றோம்னு வைங்களேன், இந்த பிறவியில என்னெல்லாமோ செய்து அந்த 40 80 ஆக்கிடுவோம். நாம ஐயா சொன்ன மாதிரி கடன் வாங்கி மேலும் மேலும் கடன் வாங்கி அதிகப்படுத்துகின்றோம். அது ஏறு வினை. இப்போ மொத்தமா இருக்கிறத என்னால ஏன் ஒரே பிறவியில அனுபவிச்சு தீர்க்க முடியாது அப்படின்னு யோசிச்சா, கல்வியில எத்தனையோ பார்க்கலாம். அடிக்கடி நான் கல்வி பள்ளி சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு அது பழக்கமானது. அந்த பழக்கம் என்னால் தவிர்க்க முடியாத ஒன்று. அதைத்தான் உதாரணமா என்னால எனக்கு சொல்லதுக்கு நினைவுக்கு வரும். அந்த ஒரு பாடம் இருக்குன்னு வைங்களேன், ஒரு ஆங்கிலம் கற்க வேண்டும் குழந்தை அப்படின்னா, அந்த எல்கேஜியில வந்த உடனே ஷேக்ஸ்பியர்ல ஆரம்பிச்சு சாசர் போய் அங்க போய் அவ்வளோத்தையும் சொல்லி கொடுக்க மாட்டோம். இப்பதான் இந்த குழந்தை உள்ளுக்குள்ள வந்திருக்கு. அப்ப இதுக்கு அடிப்படையாகிய எழுத்துக்களை சொல்லித்தர வேண்டும். 3 எழுத்துக்கள் கொண்ட வார்த்தைகளை சொல்லித்தர வேண்டும். சரி, அது படிச்சாச்சா? அடுத்தாக்கலவா? அப்போ அடுத்தாக்கல அந்த வார்த்தைகளை அணிவகுத்து தருகின்ற சொற்றொடர் சென்டென்ஸ் சொல்லி கொடுக்கணும். அப்படின்னு அந்தந்த வகுப்புக்கு தக்க நம்ம கொடுப்போம் இல்லையா? இது சாதாரண பாடத்திட்டத்துக்கே இதுதான் சாத்தியம்னா உலகத்திலையும் அதானே. நாம எடுக்கிற பிறவியில நான் சேர்த்து வச்சிருக்கிற ஒரு 200 வினைப்பையன்னு வச்சுக்கிட்டோமே, அந்த 200ஐயும் என்னால அனுபவிக்கவே முடியாது, தாங்க மாட்டேன். சித்தாந்தம் நமக்கு கூறுகின்ற ஒரு ஆறுதல்னு கூட சொல்வேன். ரொம்ப கஷ்டங்கள்லாம் நிறைய அடுக்கடுக்கா வரும்போதெல்லாம் சித்தாந்தத்தை நினைச்சுக்கிட்டேன், இறைவன் என்னாலே எவ்வளவு தாங்க முடியுமோ அதைத்தான் தருவான், அதுக்கு மேல தரமாட்டான். அப்ப என்னால இது தாங்க முடியும் அப்படிங்கறதுதான் பிராரப்தம். இத்தனைய கொஞ்சத்தை எடுத்து இந்த பிறவிக்கு இவ்வளவுதான் அப்படிங்கறதான எனக்கு அனுப்பியிருக்கான். அப்ப இது அதிகமா இருக்கு அப்படின்னு நான் கவலைப்படவே வேண்டாம். எனக்கு இது தாங்கக்கூடிய சக்தி இருக்கு. ஏன் சக்தி எனக்கு தெரியல, எனக்கு துணையாக என் பக்கத்திலேயே என்னைக்கும் இருக்கான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட நாம இருந்தோம்னா அந்த இதுவும் கடந்து போகும் அப்படின்லாம் இப்ப சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி அதை நாம ஏற்றுக்கொள்வோம். அதை கடந்து நாம் சென்று விடுவோம். இத ஒரு அழகா ஒரு போஸ்டர்ல நான் பார்த்தேன். இந்த நிறைய ஹோம் ஸ்வீட் ஹோம் அப்படிலாம் போஸ்டர் ஒட்டுவாங்கல்ல, வீடுகள்ல ஒட்டி வைப்பாங்கல்ல, படம், குதிரை படம், அப்படி நிறைய படங்கள், மலர்கள் இப்படிலாம் இருக்கும். அந்த ஒரு போஸ்டர்ல என்னன்னா இறைவனுக்கும் மனிதனுக்குமான ஒரு உரையாடல். எனக்கு அது நான் பார்த்த போஸ்டர்ஸ்லயே அது ரொம்ப மனசை கவர்ந்த ஒரு போஸ்டர். ஏன்னா நம்ம சித்தாந்தம் கூறுகின்ற அந்த கருத்தை அது பிரதிபலிப்பது போல எனக்கு தோன்றியது. ஆங்கிலத்திலே இருந்தது. ஆனா அவங்க இந்த சித்தாந்தம் தெரிஞ்சு எழுதியிருக்க மாட்டாங்க. ஆனா எல்லாட்டவர்க்கும் இறைவனாகிய சிவபெருமான் தானே உணர்த்தி இருக்கணும் அதை அடிக்கிறதுக்குமே. மனிதன் வந்து கேட்கானா, இறைவா நீ என்ன சொன்ன, நான் பிறக்கும் போது உன் கூடவே நான் இருப்பேன்னு சொன்னேன்ல அப்படின்னு. ஆமா நான் இருந்தேன்ப்பா, உன் கூடவே தான் இருந்தேன், திரும்பி பாரு உன்னுடைய வாழ்க்கை பாதையை அப்படின்னா 2 ஜோடி காலடி தடம், இறைவனுடைய காலடி தடமும் அந்த மனிதனுடைய காலடி தடமும் இருந்துதான். அப்படி வரும்போது இந்த காலக்கோடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்தந்த வருடங்களுக்கு சில நேரங்கள்ல ஒரே ஒரு ஜோடி மட்டும்தான் போச்சான். பாத்தியா, இந்த நேரத்துல எல்லாம் ஒரு ஜோடி தான் இருக்கு,
உன்னை காணும் பார்த்தியா, அந்த குறிப்பிட்ட காலம் நான் கஷ்டப்பட்ட நேரம், அப்ப நீ அன்னைக்கு என்ன தனியா விட்ட, அதனாலதான் நான் கஷ்டப்பட்டேன். இல்லப்பா, அந்த ஒரு ஜோடி காலடி இருக்கே அது என்னுடைய சுவடு. நீ கஷ்டப்பட்ட நேரமெல்லாம் நான் உன்னை தூக்கிக்கிட்டேன், அதனாலதான் உன் காலடி சுவடு அங்க இல்லை. இல்லாம இருந்ததுனாலதான் நீ அந்த கஷ்டத்தை தாங்கின. அப்ப இத்தனை கஷ்டத்தையும் நாம தாங்கி வரணும், தாண்டி வரணும் அப்படிங்கிறது தான் இறைவனுடைய எண்ணம். அதற்காகத்தான் மொத்தமா நமக்கு கொடுக்கற. இந்த பிறவியில உன்னால இவ்வளவுதான்ப்பா முடியும், போய் அனுபவித்து விட்டு வா அப்படின்னு அனுப்பும் போது நாம என்ன செய்யணும்னா அதை ஏற விடக்கூடாது. அனுபவிக்க வேண்டியவற்றை நாம அனுபவித்து தீர்க்க வேண்டும். அந்த பக்குவம் வருகின்ற வேளையிலே குருவாகவே இறைவன் வருகின்றான், வந்து தீக்கை அளிக்கின்றான்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த தீக்கை முறையினாலே நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற இந்த வினை இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் அழிந்து போகும். இந்த தீக்கையினால என்னெல்லாம் போகுமா, தொல்வினையும் நுகர்வினையும் ஒழியும். அந்த முதல்ல இருந்ததே சஞ்சிதம் பிராரப்தம், அது ரெண்டுமே ஒழிந்து போகும். அது ஒழிஞ்சாச்சுன்னா மீதி ஏறுவினை மட்டும்தானே. அப்ப அந்த ஆசிரியருடைய திருக்கண் நோக்கு இருக்குல்ல, அதனால அந்த ஏறுவினையும் இல்லாமல் போகும். அவன் குருவாக வந்து உபதேசிக்கின்ற வேளையிலே தொல்வினையும் இல்லாமல் போகும், நுகர்வினையும் இல்லாமல் போகும். இது தவிர ஏறுவினை மட்டும்தானே. அந்த ஆசிரியன் குருவாக இருக்கின்ற இறைவன் அவனுடைய திரு நோக்கத்தால் ஏறுவினையும் இல்லாமல் போய்விடும். இப்போ மொத்தமும் அந்த வினை கூட்டம் இருக்கு, மொத்தமா இல்லாம போச்சா, மூணாத்தானே பிரிச்சோம். தொல்வினை, நுகர்வினை, ஏறுவினை, சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம்னு மூணா பிரிச்சோம். அந்த மூணுமே இல்லாம போயாச்சு. ஏன்னா நமக்கு குருவாக வந்து அவன் உபதேசம் செய்திருக்கின்றான். அவன் சொல்லிக் கொடுத்த அந்த ஒரு பொருளாலே அதை பற்றுக்கோடாக வைத்துக்கொண்டு நாம் செயல்பட்டதன் காரணமாக நமக்கு இந்த வினையின் தொடர்பு அற்று போனது. இப்ப பிறவி என்ன, பிறவி எதனால நமக்கு வருகின்றதுங்கிறத ஒவ்வொரு ஆசிரியர் பெருந்தகையும் சொல்லும் போது நீங்க பார்த்திருப்பீங்க. வினையின் பயனாக இந்த பிறவியை நாம் எடுக்கின்றோம் அப்படின்னு. அது நல்வினையா இருந்தாலும் சரி, தீவினையா இருந்தாலும் சரி. தீவினைங்கிறது இரும்பு விலங்கு, நல்வினைங்கிறது பொன் விலங்கு. ரெண்டையும் நாம அனுபவிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால என்ன செய்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு வரணும். அது மொத்தமாக அழிக்கப்பட்டு விட்டது, ஒழிந்து விட்டது அப்படின்னா பிறவிங்கிறது வரவே வராது இல்லையா. அதுதானே நமக்கு தேவை. பிறவியே வேண்டான்னு சொல்லல. அதாவது இந்த பிறவி, கிடைத்த பிறவியை நாம மதிக்கிறோம். வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடும்னுதான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இப்படியே இங்க மீண்டும் மீண்டும் இங்கேயே உழப்பிக்கொண்டே இருக்கக்கூடாது. இந்த பழக்கத்தை தவிர்த்து அவன் அருளிய அந்த ஒரு பொருளாலே இந்த இறைவனை நோக்கி நாம செல்லணும். அவனுடைய திருவடியை பற்றி கொண்டோம் என்றால் இந்த வினைகள் அத்தனையும் அழிந்துவிடும். அவன் இறைவன் அருளியதை அந்த கண்டு அதனை கை கொண்டவர்கள் கருமம் முடித்தவர். இந்த கருமம் என்பது வினை, அந்த வினையெல்லாம் முடிந்தவர்கள். அப்பேற்பட்டவர்கள் பிண்டத்தில் வாரார் என்று உந்தி பெற. அப்ப இந்த வினை தொடர்பே இல்லாம போயிருது அவங்களுக்கு. இறைவனுடைய அருளை பற்றுக்கோடாக கொண்டு அதன் வழியே செயல்படுபவர்களுக்கு பிறவிங்கிறதே இல்லாம போகுது. பிண்டம் அப்படின்னா இந்த உடல், அண்டம் ஆக அந்த பரந்த வெளி, அப்புறம் பிண்டம்ங்கிறது இந்த உடல். இந்த பிண்டம் கருவிகளோடு கூடிய இந்த உடலை பிண்டம் என்று கூறுவார்கள். அந்த பிண்டம்ங்கிறது அவங்களுக்கு வாய்க்கவே வாய்க்காது. அது வாய்த்தா அடுத்தாக்குல அது வாய்த்தா தானே அடுத்த வினை செய்யறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால அவர்கள் பிண்டத்தில் வாரார் என்று உந்தி பெற. சரிதான், அவங்களுக்கு பிறப்பு இறப்பு ரெண்டுமே இல்லை அப்படிங்கிற சிந்தனையை நமக்கு தந்திருக்கின்றார்கள். அகலமாய் இருந்த இறைவன் இங்கே சகலமாய் வந்தான். தன்னுடைய அருளை அவன் தானாக தந்தான். ஆனா அவன் அசைவில்லாதவன் என்ற விருப்பு வெறுப்பெல்லாம் இறைவனுக்கு இல்லை. அப்ப ஏன் அவன் எனக்கு அருளல அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன்னா, அப்போ தன்னிடலாம் பதி சொன்னேன்ல, நாம சென்று சேர்ந்தால்தான் அவனுடைய அருளை நாம அனுபவிக்கலாம். நான் இங்கதான் இருப்பேன், மரத்தோட நிழல் இங்க வரைக்கும் வரணும்னா சாயங்காலம் தான் வருது.
இல்லையா? அதுக்கு ரொம்ப காலம் ஆகும். ஆனா இப்ப நான் அனுபவிக்கிற இந்த வெயில் அதனுடைய உக்கிரம் குறையணும்னா நான் தான் சென்று சேரணும். இதைத்தான் திருவருட்பயன்லையும் சொல்லுவாரு சலம் இளன் சங்கரன். அவன் தன்னை சார்ந்தவர்களுக்கு நலம் தருவான். அவனை போய் நாம வணங்குகின்றோம், அவனை சேர்ந்து இருக்கின்றோம், அவனுடைய அருளை நாம் வேண்டுகின்றோம் அப்படின்னா நமக்கு தருவான். அவன் கிட்டையே நாம போல நன்னவே இல்லை அப்படின்னா அவன் நமக்கு எப்படி அருள் புரிய முடியும்? அப்போ எப்படியாவது அவனுடைய அடியை சேர்ந்து அவனுடைய அருளை பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு முதல்ல வேணும். அது வந்தது அப்படின்னா அவன் அருள போகின்றான். அவன் சலம் இல்லாதவன், அவன் சங்கரன். அவன் மற்றவர்களுக்கு நலமில்லாமல் இருக்கின்றான்னா தப்பு இவங்க மேலதான். தானாகவே அருள வல்லவன் அவன். தானாக தன் அருளை தந்தான். அந்த அருளின் துணையினால் நான் இந்த உலகியல் பழக்கத்தை தவிர்த்து இறைவனோடு என்னுடைய பழக்கத்தை நான் கை கொள்ள வேண்டும். அதனையே தொடர்ந்து செய்ய வேண்டும். அதற்கு அடியார் கூட்டத்தோடு நான் இருக்க வேண்டும். இது நாம செய்ய வேண்டிய செயல். நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், இறைவன் வந்துதான் எல்லாம் செய்யணும்னு இருந்தானா அது நடக்காத காரியம். இறைவன் நமக்கு தனு கரண புவன போகம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு மகனே உன் சமர்த்துன்னு விட்டுட்டார். சரி, மகளே உன் சமர்த்தம் சேர்த்து சொல்லி விட்டுட்டார். இவ்வளவு கொடுத்திருக்காரு இல்ல, அப்ப அதை சரியான வழியில செலுத்த வேண்டியது நம்ம கடமைதான். இப்போ இந்த உலகத்துல வேற யாருமே நமக்கு வழிகாட்டுறதுக்கு இல்லை அப்படின்னா நம்ம ஐயோ நான் எங்க போய் தேட போறேன்னு நம்ம அலமந்து போலாம். இப்போ எவ்வளவு அருளாளர்கள், அவங்களுடைய அருளி செயல்கள்லாம் எத்தனை நூல்கள் இருக்கு, எத்தனை விழாக்கள், எத்தனை வகுப்புகள் நமக்கு இருக்கு. இத்தனையும் நமக்கு இதெல்லாம் உனக்கு வழிகாட்டுன்னு காட்டத்தானே செய்யுது. இப்ப இவ்வளவு இருக்கும்போது அந்த பழக்கம் தவிர பழகுவதுங்கிறது எளிதாக நமக்கு கைவரும். ஆனா கொஞ்சம் அது எளிதுன்னு ஏதோ ரொம்ப சாதாரணமா ஒன்னா வாய்ப்பாடு மாதிரி எளிதாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம். நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. கிடைத்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இறைவனை கண்டு, இறைவன் திருவருளை கண்டு அந்த திருவருளையே பற்றுக்கோடாக கொண்டு இருப்பவர்களுக்கு 3 வகை வினைகளும் இல்லாமல் போய்விடும். அவனுடைய அருள் நோக்கினால் ஏறு வினை கூட ஒழிந்துவிடும். அவர்கள் மீண்டும் இந்த உடலில் அவயவங்களோடு கூடிய உடலில் பிறக்க மாட்டார்கள். அவர்களுக்கு அந்த உடல் வராது. அந்த பிறப்பும் இறப்பும் இல்லாத நிலை நமக்கு வேண்டும் என்றால் பழக்கம் தவிர நாம் பழக வேண்டும். இறைவன் தானாக அளித்த கருணையை நாம் மனதிலே கொண்டு அதனையே பற்றுக்கோடாக கொண்டு ஒன்றை பற்றிய கொண்டு விட்டோம் என்றால் இன்னொரு பற்றை விட்டு விடுவோம். அது உண்மை இல்லையா? 2 இடத்தையும் பிடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா எந்த பக்கமுமே நாம போக மாட்டோம். மார்சால நியாயம், மர்க்கட நியாயம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வகையான விவாதங்களுக்கு நியாயங்களை கூறுவார்கள். குரங்கு ஒரு அப்படி இங்க இருந்து அங்க பற்றி அப்படி தாவி தாவி போறத சொல்லுவாங்க. தானாக சென்று ஒரு பக்கத்தை பிடிச்சுக்கிட்டா இங்கே நம்ம மேலே ஏறுறோம்னு வைங்களேன், ஏணிப்படியில ஏறும்போது கையை பிடிச்சுக்கிட்டு ஏறுவோம். நான் முதல்ல பிடிச்ச பிடிய விடவே மாட்டேன் அப்படி. ஆனா நான் மேலே போனேன்னா நடக்கிற காரியமா இல்லை. மேலே இன்னொரு கைக்கு பிடிச்ச இந்த கையை விட்டுறணும். பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இந்த உலகத்தின் மீது நாம் கொண்டிருக்கின்ற பற்றை விட வேண்டும் என்றால் பற்றே இல்லாத இறைவனை நாம பற்றாக கொள்ள வேண்டும். எவ்வளவு அழகா சொல்லிட்டு போயிருக்கார் பாருங்க. அதனால அப்படி பற்றே இல்லாத இறைவனை நாம் பற்றி கொண்டோம் என்றால், அவன் கருணையோடு நமக்கு அருளுகின்றார், அவனை நாம் பற்றி கொண்டோம் என்றால் இந்த உலகத்தின் மீது நாம் பற்று நீங்கிவிடும். அந்த பழக்கம் தவிர்ந்துவிடும். அதை நாம் பழக வேண்டும் என்று கூறி இன்றைய வகுப்பை சரியாக 11 மணிக்கு நான் நிறைவு செய்துவிட்டேன். நீங்கள் இட்ட ஆணையை நிறைவேற்றிவிட்டேன். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட டயத்திலே நமது அம்மையார் அவர்கள் வகுப்பினை நிறைவு செய்துள்ளார்கள். ஏனென்றால் ஓராண்டு காலத்திற்குள்ளே அந்த 14 சாத்திர நூல்களையும் உங்களிடம் பயிற்றுவிக்க வேண்டும் என்ற நோக்கிலே இந்த கால அளவை மிக சரியாக கடைபிடிக்க வேண்டினோம். அதை அம்மையார் அவர்கள் மிக சரியாக செய்தார்கள். மிகுந்த நன்றி. அடுத்து நமது
திருக்கைலாய பரம்பரை வேளாக்குறிச்சி ஆதீனத்திற்கு சொந்தமான நாகை மாவட்டம் திருப்புகலூர் அருள்மிகு அக்னீஸ்வர சுவாமி திருக்கோயிலிலே அப்பரடிகளுடைய ஐக்கிய விழா மே 3ஆம் தேதி முதல் மே 12ஆம் தேதி வரை 10 நாட்கள் அவருடைய வாழ்நாளில் நடைபெற்ற நிகழ்வுகளை தொகுத்து 10 நாள் விழாவாக அங்கே மிக சிறப்பாக நடைபெறும். 12ஆம் தேதி இரவு 4ஆம் ஜாமத்திலே அப்பர் பெருமான் இறைவனோடு இரண்டர கலந்த அந்த ஐக்கிய காட்சி அங்கே மிக சிறப்பாக நடைபெறும். அவ்விழாவோடு இணைந்து அங்கே ஒரு வார கால சைவ சமய பயிற்சி வகுப்புகள் மே 5ஆம் தேதி முதல் மே 11ஆம் தேதி வரை அங்கே நடைபெறும். அங்கு தங்குவதற்கு இடவசதி, உணவு எல்லாம் இலவசமாக அளிக்கப்படும். இந்த ஒரு வார கால பயிற்சி வகுப்பில் கலந்து கொற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கல்லால் நிழல்மலை சொல்லுங்க. பில்லாரருடைய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. கடன்னு சொல்லணும். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் உள்ள போன உடனே ஸ்டாண்ட் சிட்னு சொல்லுவார். எதுக்குன்னா இந்த சோர்வு நீங்குவதற்கும் புத்துணர்ச்சி உருவாக்குவதற்கும். நீங்கள் எல்லாரும் என்னை விட வயசானவங்க, இங்கே போய் ஸ்டாண்ட் சிட்டுன்னா அது சரியாக இருக்காது. ஆகையினால தான் ஒரு புத்துணர்ச்சிக்காக தான் நம்ம பார்வதி பதையே சொன்னது, வேற ஒன்றும் இல்லை. ஆகையினால சென்ற மாதமெல்லாம் நானும் ராமூர்த்தி ஐயாவும் ஒரு 10 மணிக்கு மயிலாடுதுறையில் ட்ரெயினில் ஏறி ஒரு 6 மணிக்கு மதுரைக்கு வந்து சேருவோம். அண்மையில் மறைந்த மிகப்பெரிய எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் ஒரு கதைக்கு தலைப்பிட்டது போல, ஒரு பகல் நேரத்து பாசஞ்சர் வண்டி அப்படின்னா என்ன அர்த்தங்க? மெல்ல போயிட்டு இருக்கோம், நாங்களும் ஓய்வாக வருவோம். ஆனால் இந்த முறை அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிட்டாமல் போனது. மே 1 நாள் அன்று தமிழகத்திலும் வெளிநாட்டிலும் ஒரு 100 திருக்குட நன்னீராட்டு விழாக்கள் நடைபெறுகின்றன. அதில் மிக முக்கியமானது சிதம்பரம் திருக்கோயிலில் நடைபெறக்கூடிய கும்பாபிஷேக பெருவிழா. அதற்கான சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் தொடங்கிவிட்டன. எனவே அங்கு பேசிவிட்டு இரவு 9 மணிக்கு புறப்பட்டேன். ஆகினால் காலையில் தான் இங்கே வந்து சேருமாறு ஆயிற்று. ட்ரெயினில் வந்தால் சுகமாக தூங்கிட்டு வரலாம், அதுவும் அந்த ட்ரெயினில் நல்லா தூங்கலாம். ஆனால் இந்த பஸ் வந்து தூங்கவே விடாது, குலுக்கி கொண்டு வருது. அதனால் இரவெல்லாம் தூக்கம் இல்லை. ஆகையினால தான் நின்று கொண்டு பேச முடியவில்லை. இன்றைக்கு உட்கார்ந்து பேசுகிறோம், அவ்வளவுதான். எப்படியோ நின்றுக்கிட்டு பேசினா கருத்தெல்லாம் நிற்கும், உட்காந்து பேசினா கருத்தெல்லாம் உட்காந்துருக்கும். சரி, நம்ம முதல் சூத்திரத்தை கிட்டத்தட்ட பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ ராமூர்த்தி ஐயாவும் அந்த முதல் சூத்திரத்திற்குரிய சித்தியார் உரையினை முடித்து விட்டார்கள். இப்போ முதல் சூத்திரம் வந்து நமக்கு புரிஞ்சுடிச்சா நாம் ஒழுங்காக நடத்தியிருக்கமான்னு நம்மளை நாமளே பரிசோதனை பண்ணிக்க, அல்லது என்ன நானே பரிசோதனை பண்ணிக்கிறதுக்காக உங்கள்கிட்ட 2 கேள்வி கேட்க போகிறேன். தயவு செய்து நீங்கள் மன்னிக்கணும். அப்போ தான் நம்ம 2ஆம் சூத்திரத்துக்கு போக முடியும். முதல் கேள்வி ஒன்றும் பெரிய கேள்வி இல்லை, 2வது கேள்வியும் பெரிய கேள்வி இல்லை. அந்த கேள்விக்கு பதில் தெரிந்தவர்